மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்னினோ, இந்த எல்னினோங்கிற பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பிரபலமாயிட்டே வருது. புதுசாக ஒரு நோய் வருதா, இல்லை புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. எல்னினோ அப்படிங்கிற என்னென்னா, பசிபிக் பெருங்கடலில் கடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். அங்கே பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் நடுவில் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் வெளியில் வரணும். ஆனால் அதுக்கு மாறாக கடல் வெப்பம் அதிகரித்து வெப்ப நீர் மேலே வர்றதுனால அந்த வெப்பம் காற்றுல கலந்து அது எங்கெல்லாம் அந்த காற்று போகுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும். இன்றைக்கி அடிக்கிற வெப்பத்தை விட இந்த எல்னினோ உருவாக ஆரம்பித்து உச்சம் அடையுதுன்னு சொன்னால் இதை விட டபுள் மடங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நிலத்தடி நீர் பாதிப்பு, விவசாயம் பாதிப்பு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வானம் பார்த்த பூமி. அதை அப்படி இருக்கும் பொழுது மழை வரல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் விவசாயத்துக்கு. அப்போது என்னென்னா பஞ்சம் வரும். இது போன்ற ஒரு நிலைக்கெல்லாம் அந்த எல்னினோ அப்படிங்கிறது கொண்டு போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் WHO என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்தியா போன்ற ஒரு சில நாடுகளுக்கு இந்த மாதிரி சூப்பர் எல்னினோவாக மாறிடுச்சு, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எல்லா ஸ்டேட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். தமிழக அரசு ஃபாலோ பண்ணுதா இல்லைன்னு தெரியல. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆய்வும் நடத்துனாங்களா அப்படிங்கிறது செய்திகளில் வரல. தமிழக அரசு உடனடியாக இதை ஆய்வு செய்யணும். தென்மேற்கு பருவமழை பெய்கின்ற ஒரு காலம்தான் இப்போது தமிழ்நாட்டில். ஆனால் வந்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா கம்மியாக வந்தாலும் வரலாம். அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய மரங்கள் நட்டாங்க. நிறைய பக்கத்தில் ஊர் பக்கத்துலலாம் குளம் குட்டைகள்லாம் தண்ணி தேக்கி வச்சு அதை புழங்கிட்டு இருந்தாங்க. அது போன்ற இயற்கையை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக அவங்க பாதுகாத்து வச்சதை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டோம். அழிக்கிறதுக்கு வேடிக்கையும் பார்த்துட்டோம். அப்படி பார்த்ததுனால என்னாச்சு, இன்றைக்கி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு பிரச்சனையில் நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம ஏரியாவில் இருக்கிற குளம் குட்டைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி தென்மேற்கு பருவமழை வந்துச்சு அப்படின்னா தண்ணீரை தேக்கி வச்சு பஞ்ச காலத்தில் அதை யூஸ் பண்ணலாம். அதே போல் பக்கத்தில் நம்ம ஏரியாவில் இருக்கிற மலைகளை பாதுகாக்கணும். அதனால் தயவுசெய்து நம்ம சுற்றி உள்ள இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு மனிதருடைய கடமை. அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். தமிழக அரசு, இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தி இயற்கையை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கையும் அரசுகள் கண்டிப்பாக செய்யணும். செய்வங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.